ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி ஸ்பெஷல். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வடை தான் பார்க்க போகிறோம். அது என்ன வடைனா கிழங்கு வடை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஃபஸ்ட்டு 1 கிலோ கிழங்கு எடுத்து அதை இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். 1 கிலோ கிழங்கு நான் எடுத்துக்கிட்டேன். இதை 1 கிலோ, இது 3 பீஸும் சேர்ந்து தாங்க 1 கிலோ இதை நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1/2 கப்பு பட்டாணி பருப்பு, அதாவது வடை பருப்புன்னு சொல்லுவாங்க, அதை நான் 1/2 கப்பு ஊற வச்சுக்கிறேன். 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். அதுக்கு இது ஊறுற டைமில் நான் இதை பீட்ரூட் திருவுற அந்த இதில் துருவி வச்சுக்கிறேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்ம அரைக்கிறதுக்கு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக திருவிக்கிறேன் நான். அவ்வளோதாங்க. இந்த 3 பீஸ் சேர்த்து 1 கிலோ இது பண்ணேன். இந்த இது சேர்த்து பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாக அமுக்கி வச்சா ஒரு 3 to 4 கப்பு தாங்க வரும். இதை எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு நான் 4 வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன், 5 பூண்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த 5 பூண்டுக்கு ஏற்ற மாதிரி சின்ன துண்டாக ஒரு இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், ஒரு 4 பீஸு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, அப்போ தாங்க அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்ம கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி அரைச்சி போட்டோம்னா நல்லாயிருக்கும். இதை அரைச்சி எடுத்துக்கிட்டு அதில் பார்த்திங்கன்னா சோம்பு நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இந்த பருப்பு ஊறிடுச்சு. இந்த பருப்பை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதோடு பார்த்திங்கன்னா இந்த அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதோடு சேர்த்து இந்த ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். அந்த அரைச்சதோடு சேர்த்து அந்த பருப்பை நல்லா நைஸாக அரைச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த கிழங்கு போட்டு லேசாக அரைச்சா போதும். நான் உப்பு ஒவ்வொரு ஜாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இதை எல்லாமே அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நான் பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். இவ்வளோதாங்க. இதாக ஃபுல்லாக நான் அரைச்சி எடுத்துகிட்டேன். இவ்வளோதாங்க வந்திருக்கு. பார்க்க நிறையா தான் இருக்கும், ஆனால் நீங்கள் அந்த கிழங்கு அரைச்சிட்டிங்கன்னா கம்மியாகிடும். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக எல்லாமே உப்பு எல்லாமே கரெக்டாக போட்டு இது பண்ணிட்டேன். இதுக்கு நான் ஆனியன் மீடியம் சைஸ் 2 எடுத்துக்கிட்டேன். அதை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனியன் போட்டால் நம்ம உடனே செஞ்சிடும், இல்லைனா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். ரொம்ப கொலன்னு போயிட்டால் நம்ம வடை போட முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த உருண்டை பிடிச்சி வடை போடுறதுக்கான பக்குவமாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி தட்டி போட்டால் அவ்வளோதாங்க, வடை ரெடி, கிழங்கு வடை ரெடி. இது ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பக்கோடா மாதிரியும் போட்டு எடுக்கலாம். நான் இன்றைக்கி வடை மாதிரி தான் போட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி அடுப்பில் காஞ்சிட்ருக்க டைமில் நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வடை வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் மீடியம் சைஸ் தான் எடுத்துகிட்டேன், ரொம்ப பெருசாக அது பண்ணிக்கல. நான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் இந்த மாதிரி தான் வடையை தட்டி ஃபுல்லாக நம்ம தட்டி ஒவ்வொன்றா ஒரு 6 வடை 7 வடை அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப விடக்குள்ளே ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்கள், எண்ணெய் கையில் படாத அளவுக்கு. இது பார்த்திங்கன்னா கிழங்கு அப்படிங்கிறதுனால என்ன பண்ணணும், போய் ஒட்டிக்கும். ஸோ அதை நம்ம லைட்டாக அப்படியே அந்த கரண்டிலேயோ அல்லது அந்த இடிக்கிலேயோ வச்சு நம்ம பிரித்து விடணும். ரொம்ப ஹை ஃப்ளேம் மட்டும் வச்சுட்டாதீங்க, மேலே மட்டும் வெந்துடும், உள்ளே வேகாது, அதில் பச்சையாகவே இருக்கும். அதனால் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா இது பண்ணிங்கன்னா, கொஞ்சம் பொறுமையாக தாங்க இது பண்ணி ஆகணும். மசால் வடையை விட இது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கிழங்கு உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் பிடிக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு பக்கோடா மாதிரி போட்டு தரலாம். இதுவே நீங்கள் ஆனியன் போடாமல் இதை பக்கோடா மாதிரி போட்டு வச்சிங்கன்னா 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோதாங்க வடை. பாருங்கள், நான் ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணேன். இந்த மாதிரி கலரில் எடுத்துன்னு ரொம்ப பிளாக்காக விட்டுற வேணாம். உள்ளேயே நல்லா வெந்திருக்கும், க்ரன்ச்சியாக இதாகிடுச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு பேப்பர் டவலில் நம்ம வச்சிடலாம்.
அவ்வளோதாங்க, வடை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக, கலர்ஃபுல்லாக, க்ரன்ச்சியாக ரெடி ஆகிடுச்சு. உங்கள் குழந்தைங்க கொடுத்து பாருங்கள், ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த கிழங்கு கிடச்சிதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சக்தி ஸ்பெஷலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.